ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப டீப்பா தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெல் சத்தம். எங்க வீட்டுல பெல் அடிச்சாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க அக்கா போறதுக்கு முன்னாடியே கதவு கிட்ட போய் நின்னுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரா அது நம்ம வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சதுன்னு பாக்குறதுக்காக. கதவு திறந்த உடனே பார்த்தா கொரியர் பாய் ஃப்ரெண்ட். எனக்கு ஏன்னே தெரியாது ஃப்ரெண்ட். இந்த அமேசான், மீஷோ, பிளிப்கார்ட்னு யார் வந்தாலும் சரி நான் கொலைச்சே துரத்தி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க வீட்டுல யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொலைச்சே துரத்தி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணா என்ன கொண்டு வந்தாங்கன்னா எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. எங்க அக்கா தான் ஆர்டர் போட்டாலாம். என்னை திட்டிக்கிட்டே வந்து கதவு திறந்து அந்த சாப்பாடை எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணா எனக்கு பயந்துகிட்டு வெளியிலேயே வச்சுட்டு ஓடிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா பால்கனிக்கு பக்கம் போனாரு. அங்கேயும் போய் அவரை கத்தி துரத்தி அடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அக்கா அந்த பார்சலை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிச்சு போட்டு நான் எங்க அக்காவை நம்பவே மாட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாதான் என் மனசு ஆறும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு பார்த்தா கடைசியில எனக்காக எங்க அக்கா பாசமா ராயல் கேனின் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை விட்டுட்டு போனேன். எப்படா கதவு திறந்து எங்க அக்கா அந்த பார்சலை எடுப்பான்னு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ என்ன வேணுக்குனே வெறுப்பேத்துறதுக்காகவே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பா. என் மண்டையும் அதுக்குள்ள வெடிச்சிடும் போல இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு. அட்டைப்பொட்டிலாம் ஏன் இவ்வளோ டைட்டா செய்யறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எங்க அம்மா வர எங்க அக்கா பேச்ச கேட்டு என்னையும் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா வீட்டை குப்பையாக்குற, ஏன்டா வீட்டை குப்பையாக்குற, இதெல்லாம் நான் தாண்டா பெருக்கணும், உங்க அக்கா எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்னு. இந்த வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு உடம்பு ஒரே டயர்டா போச்சு. எப்படா எங்க அக்கா எடுத்துட்டு வந்து தண்ணி வைப்பான்னு பார்த்தேன். நல்ல வேலை அவ எடுத்துட்டு வந்து தண்ணி வச்சுட்டா. தண்ணி வச்ச உடனே குடிச்சிட்டு நானும் போய் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.